தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கோவில்பட்டி பனிமனையை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். ஆண்டனி, வணக்கம். இப்ப பனிமனையில தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதுனால பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா? அங்கு வரக்கூடிய பயணிகள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கோவில்பட்டி பகுதியில கடந்த 24 மணி நேரமா கனமழை பெய்து வருது. தற்போது வரைக்கும் 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக இளையரசனேந்தல் சாலையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அத்தை கொண்டான் கம்மாய் அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றம் காரணமாக சாலையில வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. மேலும் இளையசந்திரன் சாலையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை அமைஞ்சுள்ளது. இந்த பணிமனைக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையால பனிமனையில இருந்து பேருந்தை எடுக்கிறதுக்கு மிகுந்த சிரமமா இருக்கு. மேலும் கோவில்பட்டி, சங்கரன் கோவில், தூத்துக்குடி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இதனால பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாநகர் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மழை நிலவரம் என்ன? மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் இடைவிடாது கனமழை காரணமாக மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. மாவட்டம் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இந்த நிலையில் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அதிகபட்சமாக காயல்பட்டினம், தூத்துக்குடி காயல்பட்டினம் பகுதியில் 862 மில்லிமீட்டர் மழையும் திருச்செந்தூரில் 673 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. அதே போல் சிறுவைகுண்டத்தில் 613 மில்லிமீட்டர் மழையும் சாத்தாங்குளத்தில் 459 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இதே போல் கோயில்பட்டியில் 455 மில்லிமீட்டர் மழையும், தூத்துக்குடி மாநகர பகுதியில் 318 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. மொத்தமாக 6107.40 மில்லிமீட்டர் மழையும், சராசரியாக 321.44 சென்டிமீட்டர் மழையானது தற்போது வரைக்கும் காலை நிலவரப்படி பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் இந்த மழையானது தொடர்ந்து தற்போது வரைக்கும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த மழையானது மக்களின் இயல்பு நிலையை மிகவும் பாதிப்புக்குள்ளாகியது மட்டுமல்லாமல் இந்த தொடர் மழை காரணமாக நேற்று இரவு முதலே மாநகர பகுதியில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்து மக்கள் இயல்பு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மிகவும் மக்களை சிரமத்திற்குள்ளாகி உள்ளது. தற்போது வரை இந்த மின் இணைப்புகள் மீண்டும் சரி செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக அந்த இருளில் மூலக்கூடிய காட்சி தான் தற்போது வரைக்கும் தூத்துக்குடி நிலவை கொண்டிருக்கிறது. மழையானதும் தொடர்ச்சியாக பெய்து வருவதால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் இயல்பு நிலையானது மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.